ஆண்டவர் இயேசு நமக்கு பாராட்டின எல்லாவித உபகாரங்களையும் நினைத்து நாம் நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் அப்பா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்க கூடி வந்திருக்கிறோம். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த நாங்கள் எல்லாம் ஒன்று கூடி இருக்கிறோம். தேவ பிரசன்னம் எங்கள் நடுவே இறங்கி வரட்டும் ஆண்டவரே. உம்முடைய கிரியைகளை நாங்கள் பார்க்கிற ஆராதனையா இந்த ஆராதனை இருக்கட்டும். ஓ ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா. எங்களை பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியே உம்மை ஆராதிக்கிறோம். எங்களை தாழ்வில் நினைத்தவரே உம்மை துதிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்கிற எங்கள் தெய்வமே உம்மை துதிக்கிறோம். இந்த மாதத்தில் இந்த ஞாயிற்றுக்கிழமை காண எங்களுக்கு நீர் பாராட்டின கிருபைகளை நாங்கள் எண்ணி பார்க்கிறோம். இந்த ஆராதனைக்கு வர எங்களை ஆண்டவரே எங்களை உற்சாகப்படுத்தி உம்முடைய சமூகத்தில் எங்களை வரவழைத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களை இந்த காலை வேளையில ஒரு விசை பரிசுத்தமாக்கும் ஆண்டவரே, எங்களை பரிசுத்தமாக்கும். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது என்று சொன்னீரே. ஓ ஸ்தோத்திரம். எங்களை சுத்திகரியும், எங்களை சுத்திகரியும், எங்களை ஈசோப்பினாலே கழுவும் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தில் நாங்கள் உம்மை ஆராதிக்க எங்களை தகுதிப்படுத்தும் ஆண்டவரே. எங்க சரீரம் ஒரு தடையா இருக்கக்கூடாது ஆண்டவரே. எங்களுடைய எண்ணங்கள் ஒரு தடையா இந்த ஆராதனையில இருக்கக்கூடாது. எல்லாவற்றையும் சிறைபிடிக்கிற பரிசுத்த ஆவியானவர் எங்க எல்லாருடைய மனதையும் இருதயம் சிறைப்பிடித்து ஆண்டவரே எங்கள் சரீரத்தை பலப்படுத்தி கர்த்தருக்கு ஆராதனை செய்கிறோம் என்ற எண்ணத்தோடு முழு மனதோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு உம்மை ஆராதிக்க எங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தேவனுடைய மகிமை இந்த இடத்துல வெளிப்படட்டும் ஆண்டவரே. அன்று ஆரோன் சிரசில வழிந்தோடின அந்த அபிஷேகம் இந்த காலை நேரத்தில் உம்முடைய ஆலயத்தில் இறங்கி வரட்டும் ஆண்டவரே. நாங்கள் ஆராதிக்க நல்ல ஒரு ஸ்தலத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறேன் ஆண்டவரே. நீர் எங்களுக்காக இந்த இடத்துல இறங்கி வருகிறேன். அதற்காக நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் இந்த இடத்துல பயபக்தியாய்மை தொழுது கொள்ள நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. மீதியான நேரம் முழுவதும் கர்த்தர் நீர் ஆளுகை உம்முடைய ஆளுகைக்குள்ளே தருகிறோம். நீர் எங்களை கைட் பண்ணுங்க ஆண்டவரே. எங்களை நடத்துகிறவர் நீர் தான். எத்தனை பேர் அப்படி சொல்றீங்க? எங்களை நடத்துகிறவர் நீர் தான் ஆண்டவரே. நாங்கள் நடக்க வேண்டிய வழிகளை காண்பிக்கிறவர் நீர் தான். எங்கள் மீது உம்முடைய கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுகிறவர் நீர் தான். எங்களை தாங்கி பிடிக்கிறவர் நீர் தான். ஓ ஸ்தோத்திரம். எங்களை உயர்த்துகிறவர் நீர் தான். இந்த காலை ஆராதனை நேரத்தில் இந்த 7 மணி ஆராதனையிலே நாங்கள் எல்லாரும் இணைந்து உம்மை மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. இந்த ஆன்லைன் மூலமா எங்களோடு கூட இணைந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பல சூழ்நிலைகளின் நிமித்தம் உம்முடைய பிள்ளைகள் இந்த ஆலயத்துக்கு வர முடியாமல் ஆண்டவரே அந்த இடத்தில் இருந்தார்களானால் தேவ பிரசன்னம் அவர்களை ஆட்கொள்ளட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய மகிமை அந்த இடத்திலும் வெளிப்படட்டும். எங்களோடு கூட இணைந்து ஆராதிக்க எங்களுக்கு நீர் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிற நல்ல கருவிகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களை இன்னும் அதிகமாய் நீர் பலப்படுத்தி உம்முடைய ஆராதனையிலே நாங்கள் உம்மை மகிமைப்படுத்த நாங்கள் எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீரே மகிமைப்படுவீராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். இந்த 7 மணி ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் அன்போடு வரவேற்கிறோம். ஆண்டவர் இயேசு நல்லவர். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென். கடந்த வாரத்தில் இங்கே இருக்க முடியல, இருந்தாலும் எனக்கு வருத்தமாக இருந்துச்சு. உங்களுக்கு எப்படின்னு தெரியாது, எங்களுக்கு வருத்தமாக இருந்துச்சு. பரவாயில்ல, ஒரு தவிர்க்க முடியாத சூழ்நிலைனால நாங்கள் சென்னையிலே இருக்க வேண்டியது ஆயிடுச்சு. அதனால் வர முடியல. நான் ரொம்ப மிஸ் பண்ணேன் உங்களெல்லாம். நீங்கள் என்ன மிஸ் பண்ணீங்கன்னு தெரியாது, ஆனால் நாங்கள் மிஸ் பண்ண உங்களை. என்னதான் இருந்தாலும் இங்கே ஆராதிக்கிற மாதிரி எங்கேயும் வரல. தேவ பிரசன்னம் இந்த இடத்துல இருக்கிறது. எத்தனை பேர் நம்புறீங்க? அதை ஆண்டவரை குடும்பத்தோடு நாம் உயர்த்த இன்றைக்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். நம்முடைய ஆண்டவர் உண்மையுள்ளவர். எத்தனை பேர் அதை சொல்ல முடியும்? நம்முடைய ஆண்டவர் உண்மையுள்ளவர். இந்த ஆண்டவரை உணர்ந்து நாம் மகிமைப்படுத்தி நாம் சொல்லி எல்லாரும் ஒரு பாடலை நாம் பாடப்போகிறோம். பாடல் வரிகளை உணர்ந்து அதில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகள் எல்லாம் மிகவும் பிரயோஜனமுள்ள வார்த்தைகள். அதை நினைத்த ஆண்டவரை நாம் துதித்து இந்த காலை வேளையில் ஒன்று சேர்ந்தவரை மகிமைப்படுத்தி உயர்த்தும். Thank you, Jesus.
வைத்து நடத்துகின்ற ஆலோசகரே, போதித்து நடத்துகின்ற, கண் வைத்து நடத்துகின்ற ஆலோசகரே, வலப்பக்கம் சாய்ந்தாலும் இடப்பக்கம் சாய்ந்தாலும் வழியிடுவே கால்களை வலைக்கு நீங்களாக்கி விடுகிறீர். கண்களை உம்மேலே பதித்து வைக்கின்றேன். கால்களை வலைக்கு நீங்களாக்கி விடுகிறீர். தடுமாறும் போதெல்லாம், கூப்பிடும் போதெல்லாம், கிருபையினால் என்னை தடுமாறும் போதெல்லாம், கூப்பிடும் போதெல்லாம், கிருபையினால் என்னை தாங்குகிறீர். உம்மை ஆராதிப்பேன். நல்ல சத்தத்தை உயர்த்தி இந்நாள் முடியும் வரை
எத்தனை பேருடைய வாயை நன்மையினால திருப்தியாக்கி இருக்கிறார்? நம்முடைய வாழ்க்கையில இவரை காட்டிலும் ஒரு நல்ல தேவன் நன்மை செய்ய முடியவே முடியாது. அப்படிப்பட்ட நல்லவராக இருக்கிறார். என்ன சொல்லி பாடணும்? என்னுடைய ஆண்டவர் உண்மையுள்ளவர் மாத்திரமல்ல, அவர் நம்பத்தக்கவராக இருக்கிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்க இயேசு நம்பத்தக்கவர். நம்பத்தக்கவரை ஆராதிக்கிறோம். எப்படி நம்பலாம்? இதுக்கு தான் நம்பணும், இதுக்கு தான் நம்பணும் அப்படின்லாம் இல்லை. நான் எல்லாத்துக்கும் அவரை நம்பலாம். சுகம், காய்ச்சல், பலவீனங்கள் இதுக்கு மாத்திரம் இல்லை, எல்லா காரியத்துக்கும் கர்த்தர் ஒருவரை மாத்திரமே எல்லா சூழ்நிலைகளுக்கும் நான் நம்பக்கூடிய ஒரே நம்பிக்கையான ஆண்டவராய் அவர் இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? அவர் என் வாழ்க்கையின் ஆதாரமாக இருக்கிறார். ஆமா, அவர் மேல நான் அஸ்திபாரம் போடணும். எந்த மனுஷனுடைய கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கைக்கு அஸ்திபாரமா இருக்கிறானோ அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில அவர் நம்பத்தக்கவராக இருக்கிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? என்னுடைய குடும்பத்தின் அஸ்திபாரம் கிறிஸ்து, என்னுடைய குடும்பத்தின் அஸ்திபாரம் கிறிஸ்து, கிறிஸ்துவில் நான் அஸ்திபாரம் போட்டிருக்கிறேன். ஆகவே ஆலைகள் அடிக்கட்டும், போராட்டங்கள் வரட்டும், பிரச்சனைகள் வரட்டும், எனக்கு ஒன்று தெரியும், நான் அஸ்திபாரம் போட்டிருக்கிறவர் என்னை அசைய விட மாட்டார். அவர் என்னோடு கூட இருப்பார், என்னை நடத்துகிறவராக இருக்கிறார், அவர் நம்பத்தக்கவராக இருக்கிறார். ஹல்லேலூயா! எத்தனை பேர் அஸ்திபாரம் கிறிஸ்து மேல போட்டிருக்கிறீங்க? பைபிள்ல ஒரு வசனம் போட்டிருக்குது பாருங்க, கண்மலையின் மேல் கட்டினவன் புத்தியுள்ளவன், மணலின் மேல் கட்டியவன் புத்தியற்றவன். என்னன்னா, கண்மலையின் மேல் கட்டினவன் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய குடும்பம், இது எல்லாமே கட்டப்பட வேண்டிய ஒரு இடம் கண்மலையாகிய கிறிஸ்துவில் மாத்திரமே. இன்னைக்கு கிறிஸ்துவை கண்மலையாக, அதுதான் ஒரு பழமொழி இருக்கு பாருங்க, ஜீசஸ் இஸ் தி சென்டர் ஆஃப் ஃபோக்கஸ். அப்படின்னா கிறிஸ்துவை எவன் ஒருவன் தன்னுடைய வாழ்க்கையில மையமாக வைக்கிறானோ, அந்த மையமாக இருக்கிற கிறிஸ்துவை அஸ்திபாரமாக போட்டிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் ஒன்று தெரியும், எத்தனை சூழ்நிலைகள் எதிர்ப்புகள் வந்தாலும் நான் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தர் என்னை அசைக்க விட மாட்டார், உங்களே அசைக்க விட மாட்டார், எங்களே அசைக்க விட மாட்டார், நம்முடைய சபையும் அசைக்க விட மாட்டார். எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த ஆண்டவரை மகிமைப்படுத்தி நாம் எல்லாரும் சொல்லி ஒரு அர்த்தமுள்ள ஒரு பாடல், ஒரு பழைய பாடல் தான், எல்லாருக்கும் தெரிந்திருக்கும் என்று நம்புகிறேன். ஆண்டவரை உயர்த்தி எல்லாரும் இணைந்து ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தும். Thank you Jesus. கலங்கிடுவேனோ பதறிடுவேனோ, கர்த்தரில் விசுவாசம் இருக்கையிலே
விசுவாசத்தாலே மாபரிசுத்த ஸ்தலம் மேகிடவே, மாபரிசுத்த விசுவாசத்தாலே மாபரிசுத்த ஸ்தலம் மேகிடவே, திரை வழியாம் தம் சித்தினால் திறந்தாலே தூய வழி, திரை வழியாய் தம் திறந்தாலே தூய வழி. எல்லாரும் உயர்த்துவோம். சீயோனிலே நீட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை, நான் என்றும் நம்பும் கன்மலை. ஓ சீயோனிலே நீட அஸ்திபாரம் நான் என்றும் நம்பும் கன்மலை. நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்பதை அறிந்திருக்கிறேன். நான் விசுவாசிக்கிற ஆண்டவர் என்னை நிறுத்துகிறவர். நான் விசுவாசிக்கிற நம்பிக்கை வைத்திருக்கிறேன். தேவன் முடிவு பரியந்தம் என்னை நடத்த போதுமானவராய் இருக்கிறார் என்று சொல்லி உயர்த்துவோம். நான் விசுவாசிப்போர் இன்னார் என்று அறிவேன், என்னை படைத்தேன் அவர் கரத்தில், என்னை படைத்தேன் அவர் கரத்தில், முடிவு வரை ஒற்றுமாய் ரட்சிப்பாரே, முடிவு நடத்துகிறவர் ஒற்றுமாய் ரட்சிப்பார். சொல்லுங்க மறுபடியும், முடிவு வரை, முடிவு வரை என்னை நடத்திடுவார். ஓ, முடிவு வரை என்னை ஓ சீயோனிலே நீட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை, சீயோனிலே அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை, அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை. ஹalleluya. நான் என்றும் நம்பக்கூடியவர் என் இயேசு. எத்தனை பேர் அதை சொல்ல முடியும்? நான் இன்னைக்கு தான் நம்ப முடியும், நாளைக்கு நம்ப முடியும்? இல்லை 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 இல்லை, என் இயேசுவை என்றும் நான் நம்ப முடியும். காரணம் என்ன? நேற்றும் இன்றும் என்றும் அவர் ஒருவரே மாறாதவராய் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறார். சூழ்நிலைகள் மாறும், மனுஷங்க மாறுவாங்க, எப்போ எது நடக்கும் தெரியாது. ஆனா எனக்கு ஒரு நம்பிக்கை, நான் அஸ்திபாரம் போட்டிருக்கிற கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் என்னோடு கூட வருகிறவராய் இருக்கிறார். இந்த ஆண்டவர் என் வாழ்க்கையில் இருக்கிறது எவ்வளோ பெரிய பாக்கியம். அஸ்திபாரம் போட்டிருக்கிற ஆண்டவர் சாதாரணமானவரா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த உலகத்துல அநேக தலைவர்கள் இருக்கிறாங்க, புது புது தலைவர்கள்லாம் வராங்க. சந்தோஷம்தான், வரட்டும். அவங்களுக்கு இருக்கிற உறவு என்ன? தலைவர்கள் தொண்டர்கள், அப்படிதான் இருக்கும். ஆனா எனக்கு ஒரு தலைவர் இருக்கிறார், இயேசு. அவர் என்ன தொண்டனா பார்க்கல, என்ன பிள்ளையா பார்க்கிறார். ஹalleluya. எத்தனை பேர் நம்புறீங்க? அவரை நான் தலைவர்னு ஏன் சொல்றேன்? அவர் ஒரு குடும்பத்துல ஒரு தலைவர் இருப்பார் பாருங்க, குடும்ப தலைவர். அந்த குடும்ப தலைவரால செய்ய முடியாத என்னுடைய தலைவர் இயேசுவினால் செய்ய முடியும் என்பதை நான் நம்புகிறேன். அதுதான் என்னுடைய அச்சாரம். என்னுடைய நங்கூரம் என்ன? என்னுடைய அஸ்திபாரம் போட்டிருக்கிற, நான் போட்டிருக்கிற அஸ்திபாரம் கிறிஸ்து. கிறிஸ்து என் கண்மலையாய் இருக்கிறார். இந்த கிறிஸ்து என் குடும்பத்தின் தலைவராய் இருக்கிறதுனாலே ஒருபோதும் என்னை எவரும் மேற்கொள்ளுவதே இல்லை. காரணம், இயேசு என் வாழ்க்கையின் தலைவராய் அவர் இருக்கிறார். ஹalleluya. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? இயேசுவ தலைவர்னு சொல்றதுல எவ்வளவு பெரிய மகிமை பாருங்க. அவர் என்ன பிள்ளையாய் அவர் வைத்திருக்கிறார். சங்கீதக்காரன் சொல்லும்போது சொல்லுகிறார் 23ஆம் சங்கீதத்தில், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். அப்படி என்றால் என்னுடைய மேய்ப்பர் என்னுடைய தகப்பனா இருக்கிறார். ஆடுகள் பரிதபிக்குமானால், ஆடுகளுக்கு ஒரு காரியம் இதாகுமானால், ஓ ஸ்தோத்திரம், அவர் எனக்காக பரிதபித்து
எனக்காக இறங்கி வந்து என்னை தூக்கி பிடித்து என்னை நிமிர்த்துகிற கர்த்தராய் அவர் இருக்கிறார். இந்த கர்த்தரின் வாழ்க்கையின் தலைவராய் இருக்கிறார். இப்ப சொல்லி ஆண்டவரை உயர்த்த போகிறோம். இன்னொரு பழைய பாடல் தான், எல்லாருக்கும் தெரிந்த பாடல். ஆண்டவரை பாடி மகிமைப்படுத்தி சொல்லி உயர்த்துவோம். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். இதய தீபம் எனது தெய்வம், இரக்கத்தின் சிகரம். இதய தீபம் எனது தெய்வம், இரக்கத்தின் சிகரம். பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து, பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து பரவசம் அடைவேன், பரவசம் அடைவேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். சொல்லுவோம் எல்லாரும். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். நீதியின் தேவன், எனக்கு வெற்றி தருகிற ஆண்டவர், எனக்கு துணையாய் இருக்கிறார். அவர் என்னுடைய அமைதியின் மகனாய் இருக்கிறார். அவரை நினைத்து நினைத்து உயர்த்துவோம். நீதி தேவன், வெற்றி வேந்தன், அமைதியின் மன்னன். நீதி தேவன், அமைதியின் மன்னன். நினைத்து நினைத்து துதித்து துதித்து, நினைத்து நினைத்து துதித்து துதித்து நிம்மதி அடைவேன், நிம்மதி அடைவேன். எனது தலைவன் எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். எங்கள் நல்ல மேய்ப்பரே, எங்களை குரலை கேட்கிறவரே, உயர்த்துகிறோம் என்று சொல்லி ஆண்டவரை உற்சாகமாய் மகிமைப்படுத்துவோம். Oh, yes. நல்ல மேய்ப்பன் குரலை கேட்பேன், நாளும் பின்தொடர்வேன். நல்ல மேய்ப்பன் குரலை கேட்பேன், நாளும் பின்தொடர்வேன். தோளில் அமர்ந்து கவலை மறந்து, தோளில் அமர்ந்து கவலை மறந்து தொடர்ந்து பயணம் செய்வேன், தொடர்ந்து பயணம் செய்வேன். எல்லாரும் சொல்லுவோம். எனது தலைவர் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். எனது தலைவர் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். பசும்புல் மேய்ச்சல் அமர்ந்த தண்ணீர்
எங்கள் ஆத்துமாவை தேற்றுகிறவரே, உமக்குள் நாங்கள் மகிழ்ந்திருக்க முடியும். யாருமே எங்க ஆத்துமாவை தேற்ற முடியாது. இன்றைக்கு கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிற இந்த இடத்துல எங்கள் ஆத்துமா தேற்றப்படும். ஓ ஸ்தோத்திரம். அமர்ந்த தண்ணீரண்டை கொண்டு போய் விடுகிறவரே, ஹல்லேலூயா. கிறிஸ்துவை நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற தேவ ஜனமே, இன்றைக்கு உங்களுக்கு நான் ஒன்று சொல்லுகிறேன். அமர்ந்த தண்ணீரண்டை கொண்டு போய் விடுகிற நல்ல ஆண்டவர். ஹல்லேலூயா. எந்த மனுஷன் கர்த்தரை நம்பி இருக்கிறானோ, ஸ்தோத்திரம், அந்த மனுஷனை கர்த்தர் விடுவிக்கிறவராய் இருக்கிறார். எந்த மனுஷன் மீது கர்த்தர் முழு நம்பிக்கை முற்றிலும், ஓ ஸ்தோத்திரம், எந்த மனுஷன் கர்த்தர் மீது முற்றிலும் நம்பிக்கை வைக்கிறானோ, ஹல்லேலூயா, அவரை முற்றிலும் விடுவிக்கிறவர். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதை நம்புறீங்க? நம்ம கடந்த நாட்களில் பிரசங்கம் கேட்ட என் ஆத்துமா கர்த்தரை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புகிறது அவராலே வரும். ஹல்லேலூயா. என் நம்பிக்கைக்குரிய ஆண்டவர், ஹல்லேலூயா, அவராலே எனக்கு வரும். அமர்ந்த தண்ணீரண்டை, ஸ்தோத்திரம், அமர பண்ணுகிறவர். ஹல்லேலூயா. கடந்த வாரத்தில் கேட்டீங்கல்ல, அமர பண்ணுகிறவர். காற்றை எதிர்காற்றை அமர்த்துகிற தேவன். ஹல்லேலூயா. அமளிகளை அமர்த்துகிற தேவன். ஓ ஹல்லேலூயா. இரைச்சலை அமர்த்துகிற தேவன். ஓ, இந்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மை காக்க வல்லவராய் இருக்கிறார். என்னை சுற்றிலும், என் குடும்பத்தை சுற்றிலும் கர்த்தர் காக்கிறவராய் இருக்கிறார். இது முதல் என்னை காக்கிற தேவன், இஸ்ரவேலை காக்கிற தேவன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவரை நம்புறீங்க? முழு நிச்சயமாய். மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் மீது பற்றுதலாய் இருப்பது நலம் என்று சொல்லியிருக்கிறது. அவரை முழுமையாக நம்பி கர்த்தரை ஆராதியுங்கள். இந்த காலை வேளையில் ஆண்டவரே, நாங்க எதையும் நம்பி போய் காரியங்களை செய்தால் அதில் எங்களுக்கு ஏமாற்றங்கள், தோல்விகள் தான் ஆண்டவரே மிஞ்சி வரும். ஆனால் உம்மை நம்பி நாங்கள் காரியங்களை செய்யும் போது நாங்கள் ஆண்டவரே நினைத்த மாதிரி நாங்கள் நம்புகிறது உம்மாலே எங்களுக்கு கிட்டி சேரும் என்று நினைக்கிற ஆண்டவரே, கைகளை உயர்த்தி எல்லாரும் சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்தி உயர்த்தி ஹல்லேலூயா. நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே. மறுபடியும் நல்லா சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை. அவருடைய காக்கும் கரங்கள் உங்களுக்கு எனக்கு உண்டுன்னு சொல்லுகிறார். உண்மையாய் சொல்லுவோம். காக்கும் கரங்கள் உண்டெனக்கு, காத்திடுவார் கிருபையால். உணர்ந்து எல்லாரும் காக்கும் கரம் எனக்கு உண்டு, காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா. வாழ்க்கைக்கு நேராக எழுப்பி வருகிற அலைகளை தாண்டிட உதவி செய்கிற ஆண்டவரை உயர்த்துங்கள். அல்லேலூயா. Father, we worship you, Lord. Oh, தாண்டி கைகளை உயர்த்தி நம்பு. சபையினுடைய நம்பிக்கை நீதான், எங்கள் குடும்பத்தின் நம்பிக்கை நீதான். ஓ இயேசுவை,
உதைகள் போராட்டங்கள் வந்தாலும் நம்புவேன். நிந்தனைகள் போராட்டம் வந்தோ நீதியின் தேவன் தாங்கினார். எவ்வளவு உண்மைங்க அது. நிந்தனை போராட்டங்கள் வந்த போதும் என்னை தாங்கி நிறுத்துகிறவரே, சொல்லுங்க. தெய்வமே, நாங்கள் உம்மையே சார்ந்திருக்கிறோம், உம்மையே நம்பியிருக்கிறோம். நாங்கள் நம்புகிறது அவராலே வரும் என்று சொன்னீரே. உமக்கு நாங்கள் நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம். கர்த்தர் எங்களுக்கு அற்புதம் செய்வீராக. ஓ நம்பிக்கைக்குரிய எங்கள் தெய்வமே, எங்கள் நம்பிக்கைக்குரிய எங்கள் தெய்வமே, எங்கள் நம்பிக்கை உம்மேல் வைத்திருக்கிறதுனாலே நாங்கள் உறுதியாய் இருக்கிறோம், உறுதியாய் நிற்கிறோம். கழுகு போல எழும்புகிறோம், பலனடைகிறோம். உம்முடைய சமூகத்தில் இன்றைக்கு எங்களுக்கு பலன் கிடைத்ததற்காக நன்றி அப்பா. ஓ ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு பலன் தருகிறான். ஆத்துமா சோர்ந்து போய் வந்தாயா? என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? நீ ஏன் தியங்குகிறாய் என்று
என்று கேட்கக்கூடிய நிலையில உங்க ஆத்துமா இருக்கிறதா? ஹல்லேலூயா. பைபிள்ல ஒரு வசனம் இருக்குல்ல, சிலர் ரதங்களை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்களா, சிலர் குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டிக் கொண்டே இருக்கிறார்களா? இன்னைக்கு நீங்களும் நானும் என்னத்தை மேன்மை பாராட்டுகிறோம்? எங்க கிட்ட ரதங்கள் இல்லை, குதிரைகள் இல்லை, ஆனால் நாங்கள் மேன்மை பாராட்ட, நாங்கள் ஆராதிக்க எங்கள் இயேசு இருக்கிறேன். இதை காட்டில என்ன மேன்மை நம்முடைய வாழ்க்கையில வேண்டும்? கிறிஸ்திய வாழ்க்கையில அஸ்திபாரமாய் இருக்கிறார், என் தலைவராய் இருக்கிறார், என்னை நடத்துகிறவராய் இருக்கிறார், அவர் என் காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவராய் இருக்கிறார். கர்த்தர் மீது நாம் நம்பிக்கை வைத்திருக்கிறோம், மற்ற காரியத்தின் மீது நம்பிக்கை வைக்கவில்லை. ஓ ஸ்தோத்திரம். கர்த்தர் மீது நீங்களும் நானும் நம்பிக்கை வைத்திருக்கிறதுனாலே ஸ்தோத்திரம். நம்மால் சொல்ல முடியும், 118ஆம் சங்கீதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதே, இது கர்த்தராலே ஆயிற்று, அது அநேகருடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. ஆச்சரியமாக நம்மை பார்க்கக்கூடிய விதத்தில் இந்த மாதத்தில் நம்மை நடத்துவார். எத்தனை பேர் நம்புறீங்க? அதை இதுவா, இது எப்படி சாத்தியமானது, இது எப்படி நடந்தது? இல்ல இல்ல, இது எங்கனால் ஆனதில்லை, நாங்கள் மேன்மை பாராட்டுகிற கர்த்தராலே அது ஆனதினாலே அது அநேகருடைய கண்களுக்கு ஆச்சரியமானது. இந்த திருப்பூர் பட்டணமே நம்முடைய சபையை திரும்பி பார்க்க ஆச்சரியப்படத்தக்க விதத்தில் நம்முடைய சபையை மாத்திரமல்ல, உங்க குடும்பத்தையும் கர்த்தர் நடத்துவார். நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான், கர்த்தர் மீது முழு நம்பிக்கை. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தாவே உம் மீது நாங்கள் முழு நம்பிக்கை வைக்கிறோம். ஓ ஸ்தோத்திரம். நாங்கள் செய்கிற காரியங்கள் வாய்க்க வேண்டுமானா நாங்கள் செய்கிற காரியத்தை நம்பி அல்ல, எங்களை செய்ய வைக்கிற கர்த்தரையே நாங்கள் நம்பி இருக்கிறோம், உம்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. ஓ ஸ்தோத்திரம். நாங்கள் செய்யவிருக்கிற காரியத்தினால் விடுதலை விமோச்சனம் கிடைக்காது, நாங்கள் நம்பி இருக்கிற கர்த்தரினாலே எங்களுக்கு விடுதலை விமோச்சனமும் வழியும் எங்களுக்கு கிடைக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். இவ்வளவு மேன்மைக்குரிய தேவனை இன்றைக்கு நாங்கள் ஆராதிக்க எங்களுக்கு நீர் பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில அஸ்திபாரமாக இருக்கிற உம்முடைய வசனத்தை எங்களோடு கூட இன்றைக்கு பிரசங்கியும் ஆண்டவரே. நாங்கள் அதை பிடித்துக் கொள்ளுகிறோம். அதை காட்டிலும் எங்கள் வாழ்க்கையின் மேன்மையான அஸ்திபாரம் இல்லை. எங்கள் இருதயத்திலே அந்த வசனத்தை விதைத்து நாங்கள் கட்டப்பட எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உட்காருவோம்.